ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மதுமிதாஸ் vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீக்கெண்ட் வந்துட்டால் சின்ரஸை கையிலேயே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி இந்த டிசம்பர் டைமில் ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆச்சுல்ல. அப்போ வந்து நியூஸில் பார்த்தோம் ரீசெண்டாக ஏற்காடில் வந்து மிஸ்டெல்லாம் இருக்குது, ஃபுல்லாக நல்லாயிருக்கு வெதர்னு. ஸோ அப்படியே ஒரு வீக்கெண்டு கிளம்பியாச்சு ஏற்காடு. பெருசாக எல்லா ஸ்பாட்டுக்கெல்லாம் போகல, ஜஸ்ட்டு ஹில் டாப்புக்கு போயிட்டு சிம்பிளாக ஒரு டீ கடையில் போய் நல்லா டீ குடிச்சிட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெதரை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இந்த போகிற பக்கம் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் அங்கங்கே நிறைய இருந்துச்சு. எல்லா பெண்ட்லேயும் நின்று இதில் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுக்கே டைம் ஆகிடுச்சு. அரௌண்ட் 3 o'clock கிளம்பியிருந்தோம். பட் ஆனால் மேலே போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு அந்த பக்கோடா பாயிண்ட்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் மிஸ்ட்டு. இப்போ கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஹில் டாப்பில் இங்கேருந்து ஷூட் பண்ணும்போது ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்மேஷன் இருந்துச்சு ஈவினிங் டைம் அப்படின்றதுனால. ஸோ இந்த வெதரை ஜஸ்ட் என்ஜாய் பண்ணணுன்றதுனால தான் கிளம்பிட்டோம். செம வெதர். ஆனால் இந்த டிசம்பர் டைமில் யூஸ்வலாகவே நல்ல சீசன் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு சில்லுன்னு இருந்தது. அப்படியே அங்கங்கே நின்றுட்டு ஃபுல்லாக வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். கொஞ்சம் தூரம் நான் அடம் பிடிச்சி நான் வண்டி ஓட்டினேன். ஆக்சுவலி ஹில்ஸில் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரைவ் பண்ணேன். என்னெல்லாம் நம்பி வண்டி கொடுத்ததே பெரிய விஷயம். இங்கே பாருங்கள், பக்கோடா பாயிண்ட்டு அரௌண்ட் ஒரு 5:30 ஃபுல்லாக மிஸ்ட்டு. கம்ப்ளீட்டாக நல்ல வெதராக இருந்துச்சு. ஆனால் நம்ம இருக்கிறதே தெரியல. நம்ம வெஹிக்கிளை வெளியில் பார்க் பண்ணிவிட்டு வந்தோம், அதை கூட பார்க்க முடியல, அவ்வளோ மிஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபுல்லாக மூடிடுச்சு டக்குன்னு. ஸோ இந்த வெதரெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா கம்ப்ளீட் மிஸ்ட் ஆகிடுச்சு, இருட்டாயிடுச்சு. இதில் என்ன பியூட்டினா, அந்த அவ்வளோ சில், அவ்வளோ வெதர், ஜெர்கின் ஸ்வெட்டருக்கு எதுவுமே எடுக்காமல் போயாச்சு. ஸோ மேலே போயிட்டு அங்கேருந்து விரைச்சி போகிற அளவுக்கு சில்னஸ் இருந்துச்சு. இதுக்கு மேலே ட்ரைவ் பண்ணவே முடியாதுன்ற சிச்சுவேஷனில் போய் ஒரு கடையில் நிறுத்திட்டு ஜெர்கின்லாம் வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு அரௌண்ட் 7:30 பக்கமாக தான் கீழே இறங்கணுமே. நான் அந்த ஸ்பாட்டில் மட்டும்தான் ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்கும், இங்கெல்லாம் மிஸ்ட் இருக்காதுன்னு நினச்சேன். பட் ஆனால் வழியில் ஃபுல்லாகவே அப்படியே தான் இருந்துச்சு. பக்கோடா பாயிண்ட்லேருந்து ரிட்டன் வந்துட்டு இருந்தோம் அந்த பிளேஸ். இதெல்லாம் இங்கெல்லாம் பாருங்கள் கம்ப்ளீட் மிஸ்ட்டு, நல்லா ஃபுல்லாக பனியாக இருந்தது. இதில் கூட ஸ்ட்ரைட்டாக வராமல் திருப்பி இறங்கும் போது போய் ஒரு டேர்ன் பண்ணிவிட்டு இருட்டாயிடுச்சுன்ற பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் சுற்றிட்டு இருந்தோம். ஃபுல்லாக தண்ணி, இங்கே எல்லாம் தண்ணியாக இருந்தது, ஃபுல்லாக ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வந்தோம். இங்கெல்லாம் கம்ப்ளீட் டார்க். இது அப்படியே மான்ஃபோர்ட் ஸ்கூல் வழியாக அப்படியே சுற்றி வந்தோம். இந்த அளவுக்கு இருந்தது வெதர். இது வந்து ஒரு 6:37 அரௌண்ட் அந்த டைம் தான். பட் கீழே இறங்கும் போது கம்ப்ளீட் டார்க் ஆகிடுச்சு. அதுலேயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் வந்தோம்.